அக்டோபர் 2 விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில் சதுப்பு நிலத்தின் அரணாக விளங்கும் சுரப்புனை காடுகளை அதிகப்படுத்தும் நோக்கில் கடலூர் மாவட்டத்தில் கிரீன் தமிழ்நாடு மிஷன் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குடிகாடு பகுதியில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் இயற்கை ஆர்வலர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. உலகம் முழுவதும் 3000 இடங்களில் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட சதுப்பு நில காடுகள் உள்ளன. கடலும் ஆறும் இணையும் பகுதியில் இந்த வகை காடுகள் உள்ளன. கடல் நீர் உட்புகாத வகையில் இந்த காடுகள் தடுக்கின்றன. புயல் வெள்ள சமயத்தில் பாதுகாப்பு அரணாக இந்த காடுகள் செயல்படுகின்றன. சுரப்புனை மரங்களை கொண்டுள்ள இந்த காடுகள் பூமியின் நுரையீரலாக கருதப்படுகிறது. கரியமில வாயுவை அதிகளவு உட்கொண்டு அதிகளவு ஆக்சிஜனை வெளியேற்றுகின்றன. சுரப்புன்னை காடுகளை அதிகம் உருவாக்கும் நோக்கில் கடலூர் அருகே 62 ஏக்கர் பரப்பளவில் குடிகாடு பகுதியில் வனத்துறையினரால் கிரீன் தமிழ்நாடு மிஷன் செயல்படுத்தப்படுகிறது. ₹35 கோடி செலவில் 2026ஆம் ஆண்டுக்குள் முடிவடையும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அவிசீனியா, ரைசோபோரா உள்ளிட்ட தாவர வகைகள் இந்த காடுகளில் அமைந்துள்ளன. இதை பல்லுயிர் பெருக்கத்திற்கு முக்கியமான அரணாக இருந்து நிறைய பறவைகள் முட்டையிட்டு குஞ்சு பொதிக்கும் இடமாகவும் நிறைய உயிரினங்களின் வாழ்விடமாகவும் அமைந்துள்ளது. முக்கியமாக புவி வெப்பமயமாதலை தடுப்பதில் கார்பன் டை ஆக்சைடு கரியமில வாயுவை அதிக அளவில் உட்கிரகித்தலில் இந்த மேங்குரோவ் காடுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒரு மேங்குரோவ் செடியானது கிட்டத்தட்ட 25 வருடம் வரை அந்த புதர் செடியானது வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குடிகாடு பகுதியில் சுற்று வட்டாரம் முழுவதும் நூற்றுக்கணக்கான ரசாயன தொழிற்சாலைகள் செயல்படுகின்றன. இதிலிருந்து வெளியேறும் நச்சு புகையால் பல்வேறு விதமான சுற்றுச்சூழல் பாதிப்புகள் உள்ளன. இப்படிப்பட்ட சூழலில் தற்போது கடலூர் குடிகாடு உப்பனாற்றில் புதிதாக உருவாக்கப்படும் இந்த சுரப்புனை காடுகளால் நச்சுத்தன்மை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயத்தில் புயல் வெள்ள காலகட்டத்தில் உப்பனாற்றில் வரும் பாதிப்பு குறையும் எனவும் கூறப்படுகிறது. குறிப்பாக ஒரு சில வகை மீன்கள், சிப்பிகள், நத்தைகள் போன்றவைகள் மேங்குரோவ் காடுகளிலே இருக்கின்ற அந்த நீரோட்டங்களிலே நீர்ப்பகுதியிலே தான் அவை இனப்பெருக்கம் செய்வதற்கு வந்து சேர்கின்றன. அதனுடைய ஹபிடாட் என்று சொல்லப்படுகின்ற இருப்பிடமாகவும் அவைகள் தான் இருக்கின்றன. ஆகவே இவர்கள் மீனவர்களுக்கு ஒரு மிக வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மேங்குரோவ் காடுகள் இருக்கின்றன. அதே போன்று நல்ல நீர் கிடைப்பதற்கும் கடற்பகுதியிலே நல்ல நீர் கிடைப்பதற்கும் மேங்குரோவ் காடுகள் உபயோகமாக இருக்கின்றன. வருகின்ற மேலிருந்து வருகின்ற நன்னீரை சேமித்து வைக்கின்ற ஒரு நல்ல அம்சமாக அந்த மேங்குரோவ் காடுகள் இருக்கின்றன. ஆகவே மேங்குரோவ் காடுகளை காப்பாற்ற வேண்டிய அவசியம் நமக்கு மிக முக்கியமாக இருக்கின்றது. 2011ஆம் ஆண்டு ரணகளப்படுத்திய தானே புயல் சமயத்தில் பிச்சாவரம் பகுதி பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை. அதற்கு சுரப்புனை காடுகள் தான் காரணம் என கூறப்படுகிறது. இப்படி பாதுகாப்பு அரணாக இருக்கும் சுரப்புன்னை காடுகளை மேலும் அதிகப்படுத்த வேண்டும் என்பதும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் எண்ண ஓட்டமாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் ஸ்ரீதர். அக்டோபர் 2 விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில்